நஷ்டமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கஷ்டத்தை வைத்து வெளியே சந்தோஷமா சிரிக்கிறாங்க. எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லை? ஆனா உங்களுக்கு தெரியாது இந்த வேலை எவ்வளவு கஷ்டமா இருக்குன்ட்டு. இன்னைக்கு அவங்க குடும்பத்துல அநேக கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் மத்தியில தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னா, இவங்களோட வாழ்க்கையே வெறும் கஷ்டத்தாலேயே போய் கொண்டிருக்கிறது. அவ்வளவு கஷ்டத்திலையும் சிரித்து கொண்டு விளையாடி கொண்டு இந்த வேலை எவ்வளவு அன்போடு செய்யறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க ஆண்டவரோட அன்புன்றது. கஷ்டத்தை வெளியே காட்டாம அந்த கஷ்டத்திலையும் சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. துன்பத்திலையும் துதிப்போம், கஷ்டத்திலையும் சிரிப்போம்ன்ட்டு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் கஷ்டத்தை வெளியே காட்டாத அளவுக்கு தேவனிடத்தில் உண்மை விசுவாசமா பிரியத்தோடு இந்த வேலையை செய்யறாங்க. அன்பு ஒவ்வொருத்தர் மேலேயும் அதிகமா இருக்குதுங்க. நீங்க பார்க்கும்போது இப்போ அவங்க செய்யறாங்க, இதுதான் வேலைன்னு தெரியும். ஆனா அவங்க செய்யற வேலை எவ்வளவு கடினமா இருக்கும் தெரியுமா? கை காலெல்லாம் வலி எடுக்கும். வீட்டுக்கு போய் படுக்கும்போதுதான் தெரியும் கை கால் எங்கெல்லாம் வலி எடுக்கும்னு. அவ்வளவு கஷ்டமான வேலை. ஆனா எல்லாத்தையும் சகித்து கொண்டு அந்த கஷ்டத்தோடு இன்பமாக சந்தோஷமா செய்யறாங்க பாத்தீங்களா? செய்யற வேலைக்கு சம்பளம் வருதுதான், ஆனாலும் இவர்கள் அன்புக்கு அளவில் தானுங்க சொல்ல முடியும். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவரிடத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளும் அன்போடு தான் இருப்பாங்க. அன்பு மட்டும்தான் வெளிப்படுத்துவாங்க. சில பேர் துன்பத்தில் இருக்கும் பொழுது, கஷ்டத்துல இருக்கும் பொழுது அவங்க வழிகளை ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க. ஆனா இவங்க அப்படி இல்லைங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மனசுக்குள்ள வைத்து ஆண்டவரிடத்துல பாரத்தை போட்டு அவரிடத்துல மட்டும் பிரியமா இருந்து யார் வந்து அவர்கிட்ட பேசினாலும் அன்பாக பேசும் அந்த அன்பை ஆண்டவர் கொடுத்திருக்காருங்க. நீங்களே பாக்குறீங்களே, வெயில் நம்ம சாதாரணமா கடைக்கு போனாலே வெயில் நம்மளால தாங்க முடியல. ஆனா வெயில எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? சீக்கிரமா இந்த கஷ்டங்கள் மாறி அவங்களுக்கு ஏற்ற வாழ்க்கையை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுக்கும், தருவார். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுதாங்க ஒரு நாள் வாழ்க்கை. நான் சொல்லியிருந்தேன்ல, ஓன் வாய்ஸ் கொடுத்திருந்தேன்ல, எங்களுடைய ஒரு நாள் வாழ்க்கை இதுதான். நாங்கள் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கோம். கர்த்தர் நாமம்